வணக்கம் ராதிகா. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் கோடையிலும் இதமான குளிர் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம், வெளி நாடு என நாள்தோறுமே சுற்றுலா பயணிகள் இந்த ஏற்காட்டிற்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் ஏற்காட்டில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ச்சியாக கனமழை, மிதமான மழை என மாறி மாறி மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் ஏற்காடு, படகு இல்லம், நாகலூர், செம்மனத்தம், மஞ்சக்குட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. உள்ளூர் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மலைப்பாதை முழுவதுமே பனிமூட்டம் மற்றும் கடுமையான குளிர் காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். தற்பொழுது ஏற்காட்டில் உள்ள காப்பி கொட்டை அறுவடை பணியும் அதுவும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல விவசாயம் சார்ந்த உள்ளிட்ட அனைத்து பணிகளுமே இந்த பனிமூட்டம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் ஏற்காட்டிலிருந்து சேலம் பகுதிக்கு பள்ளி, கல்லூரி மற்றும் பணிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினருமே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவுவதால் முகப்பு விளக்கு எரியவிட்டவாறு தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பனிமூட்டம் என்பது சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஏற்காட்டில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையை முழுமையாக முடக்கியுள்ளது. ராதிகா.